சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாரேஷனா, தனஏஷனா, அப்புறம் பூமி ஆசை, பொன்னிலம் ஆதராசை. ஆனால் இங்கே ராமகிருஷ்ண மடத்துல எல்லாம் என்ன சொல்கிறோம்னா, எலும்பில் இருக்கிற ஆசை, எலும்புக்குள்ளே இருக்கிற ஊனில் இருக்கிற ஆசை கூட போயிடணும்னு சொல்லி பிரார்த்தனை. ஆமாம், அஸ்தீஷனா துவச்சேஷனா, தோலில் இருக்கிற ஆசை. சிகப்பு தோல்னால் ஒரே ஆனந்தமாக இருக்கு பாருங்க. அப்போ சிகப்பு தோல் ஆசை, தோலில் இருக்கிற ஆசை, எலும்பில் இருக்கிற ஆசை, ஊனில் இருக்கிற ஆசை, எங்கேயா உள்ள கிண்ட ஒட்டின்னு இருந்தால் அந்த ஆசையெல்லாம் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை. சர்வம் சந்நியஸ்தோகம் ஸ்வாஹா. ஆக எல்லாத்துலேயும் ஆசையை விட்டுவிட்டேன் அப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது. அதனால் இந்த மயக்கை அறுக்க எனக்கு என்னுடைய குருநாதர் ஞான வாழ் கொடுத்தாருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தோன்றும் பொழுதே ஞானினோ நித்திய வைரிணா, பகவத்கீதை 3வது அத்தியாயம். ஞானினோ நித்திய வைரிணா ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்திய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. 39வது ஸ்லோகம். அதனால் அது மாதிரி அந்த ஞானத்தினுடைய பலத்தினால ஞானம் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிடும். இந்த ஆசைகள் உள்ளத்தில் தோன்றினால் அப்பொழுதே அதன் முன்னால் சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறந்து மன்மதனை பார்த்த மாதிரி இந்த ஞானம்ங்கிறது, இந்த எண்ணங்கள் ஆசை தோன்றினோன்னு அப்பப்போ எரித்து சாம்பல் ஆக்கிடும். எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழின்னு சந்தோஷப்படுறார். என் குருநாதர் எனக்கு இந்த ஆசையை நீக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணினாருங்கிறது. அன்பு வைக்கிறது வேற விஷயம், குடும்பத்தில் அன்பு வைக்கிறது வேற விஷயம். மனைவியினிடத்தில் அன்பாக இருக்கணும், பொருளை எல்லாம் பத்திரமாக பாதுகாக்கணும். கடவுள் கொடுத்தது மகாலட்சுமி, பாதுகாக்கணும். பூமியெல்லாம் பூமா தேவி எல்லாம் பாதுகாக்கணும். அன்பு வைக்கணும், பற்று கூடாதுங்கிறது தான் தாத்பரியம். இது இல்லைன்னா எனக்கு நிம்மதி இல்லைன்னு வரக்கூடாது. அது நிம்மதிக்கு அது காரணம் இல்லை, மேலெழுந்த வாரியான நிம்மதிக்கு தான் அது காரணமே தவிர ஆழமான நிம்மதிக்கு இதெல்லாம் காரணமே கிடையாது. மேலெழுந்த வாரியான அமைதியான வாழ்க்கைக்கு தான் தேவையே தவிர ஆழ்ந்த அமைதிக்கு நிம்மதிக்கு இது தேவையில்லை. அதனால தான் துறவிகளெல்லாம் இதெல்லாம் இல்லாமலேயே இருக்கிறார்கள். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.